இதுக்கு மேல பக்கத்துல வேண்டாப்பா. அப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இங்கே படு, நான் போய் கட்டில படுக்கிறேன். டேய் பேசாம படுறா. நீ தூங்கலதான் நீ தெரியண்டி எனக்கு. நீ வரணுச்சு இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்த. வா வந்து பேசாம படுவா. இதுக்கு மேல உன் பக்கத்துல படுத்தேன்னு வச்சுக்கேன். அதனால வேண்டாம், நான் எந்திரிச்சு போறேன். டேய் இப்ப நீ எழுந்தன்னு வச்சுக்கோ, வேட்டியை கழட்டி விட்டுருவேன் பாத்துக்க. அக்காளி நீ செஞ்சால் செய்வடே. தெரியுதுல படு. By day you go bad. அடடா. படுத்தாலும் உன் பக்கம் நான் திரும்ப மாட்டேன்டி. போட போட. ஆதி, இன்னைக்கு வேர்க்கடலை சட்னி வைக்கவா தக்காளி சட்னி வைக்கவா? ஏய், யார்கிட்ட இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்காரு? என்ன கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. போனா பேசிட்டு இருந்தீங்க? இல்ல பாரதி, சும்மா நின்னுட்டு இருந்தேன். சரி, சாப்பிட என்ன சட்னி வேணும்? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே. சரி. ஆமா ஆமா ஆமா, சொல்லுங்க. என்னாச்சு பாரதி? அதான் எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டேன்ல. யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? எப்போ? இப்ப நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். நான் யார் கூடயும் பேசலீங்களே, சும்மா நீங்க ஏதோ கற்பனையில சொல்றீங்க. ஆதி, ஆதி, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? ஏங்க, நான் தான் பேசலன்னு சொல்றேன்ல, நம்ப மாட்டீங்களா? பாரதி, பாரதி சொல்றதை கேளுங்க பாரதி. ஆதி, கொடுங்க. இங்க பாருங்க. சொல்றேன் பாரதி, ஓபன் பண்ணுங்க. பாருங்க. ஆதி, ஆதி, ஐயோ. ஆதி, ஒழுங்கா மூஞ்சி காட்டுங்க. ஆதி, டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி. தரங்க. ஆதி. பாரதி, பாரதி ப்ளீஸ் வேணாம் பாரதி. பாரதி சொன்னா கேளுங்க பாரதி. பாரதி, பாரதி, பாரதி யார்கிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு பாரு. டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி. ஐயோ, இவங்க கிட்ட பேசினது தெரிஞ்சா அம்மா சாமி ஆடிடுவாங்க. ஏய், யாருடி? அம்மா, அது யாரோ ஜோசப் குருவிலாவா. ஜோசப் குருவிலாவா? ஏய், நீ அவரை விட கேடின்னு தெரியும். கூட நானே பாக்கிறேன். யார் ஆதி? சாரோன்னு இருக்கு, பக்கத்துல 2 ஹார்டின்லாம் போட்டிருக்கு. வேண்டாம், தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்க. நான் கோவப்பட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னைக்கு இவளுக்கு இருக்கு. பாரதி, பாரதி, பாரதி வேணாம் பாரதி. விடுங்க சக்காலத்தி. சும்மா. ஹலோ ஆதி, லைன்ல இருக்கியா? ஆதி கேக்குதாப்பா?
ஆதி ஆ கேட்குதுமா. என்னாச்சுப்பா கால் கட் ஆயிடுச்சு? அது இங்கே சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குமா. நான் அப்புறமா வெளியே வந்து கூப்பிடுறேன். சரிப்பா. சாரி பாரதி, எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஏன் அதை தெரியாம பேசுறீங்க? உங்களுக்கு தான் அவங்கள பற்றி பேசினாலோ இல்லை அவங்க கூட பேசினாலோ பிடிக்காதுல்ல, சண்டை போடுவீங்க. அதான். நான் ஏன் சண்டை போட போறேன்? அவங்க உங்களோட அம்மா தானே. உங்க அம்மா கிட்ட நீங்க பேசுறதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன்? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, எனக்கு மாறத்துக்கு கொஞ்சம் டைம் வேணும். இல்லை பாரதி, உங்களை நான் எதுவும் சொல்லலை. நான் ஒன்றும் உங்களை தப்பா நினைக்கலங்க. பிறக்கும் போதே தப்பு பண்ணணும்னு யாரும் பிறக்கறதில்ல. எல்லாமே சூழ்நிலை தானே. எனக்காக நீங்க இப்படி பயந்து பயந்தெல்லாம் பேசாதீங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை பாரதி, நான் அதுக்காலாம் அப்படி பண்ணலை. நீங்க எப்பவும் போல உங்க அம்மா கிட்ட பேசுங்க. என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா. ஆனா என்ன மட்டும் இப்போதைக்கு பேசுன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. சில காயத்துக்கெல்லாம் மருந்து போடாம விட்டாலே தன்னால ஆறிடும் சொல்லுவாங்க. காலப்போக்கில் எதுவும் ஆறிடும் நம்புறேன். சரி, வேர்க்கடலை சட்னியா தக்காளி சட்னியா? தக்காளி சட்னியே ஓகே. அப்பா நிஜமாவே இவங்க நம்ம அம்மா தானா? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. எப்படியோப்பா அம்மா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம சீக்கிரம் நம்ம ஊருக்கு போக போறோம்ல. படிங்க தமிழ். கத்தி போல கத்தி வந்து என்ன விட்ட காத்திருக்கு, அதுதான் கணக்கு. இந்த கத்தி வேற ரகம், ஆனா ஸ்கெட்ச் எனக்கு புரியுதா உனக்கு? என்னையா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாள் ஜீர்ணிக்கவே முடியல. என்ன மூஞ்சிலே தெரியுது. எலே, உன்ன மாதிரி வெக்கம் கட்டவங்க கூட சண்டை போடுறது எனக்கு தாண்டா அசிங்கம். யோ, நான் வெக்கம் கட்டி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு மட்டும் நீ நினைக்காது சரியா? எங்களை என்ன செஞ்சு எங்களுக்கு ஆப்பு வச்சு சுத்தல்ல விட்டா இல்லையா நீ? உன்னையெல்லாம் அப்படியே விட்டா சத்தியமா என் மனசு தாங்க மாட்டேங்குதியா? உன்னை ஏதாவது ஒன்று செய்யணும் தான் என்னை திரும்பி வந்திருக்கிறேன் நான். நீ பார்த்துட்டே இரு. எலே சொல்லானுங்களா, என்னை பார்த்தா உனக்கும் கூட்டாளிக்கு எப்படா தெரியுது? எருமாடு நடு வீட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏய், என்ன பி இங்கிலீஷ் உன் பொண்ணு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா. இப்போ சொல்லு. இல்லை வேண்டாமடா, என்ன ஒரச உங்களுக்கு தான் பிரச்சனை. பத்திக்குவீங்க பார்த்துக்கிடுங்க. ஏயா தீப்பெட்டியாயா நீ? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத தீப்பெட்டி. இவ்வளோ பெரிய தீப்பெட்டி அடுப்புலேயே வைக்க முடியாது, தம் அடிக்கிறதுக்கு இடுப்புலேயே வைக்க முடியாது. எலே, இந்த லந்து பண்ற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத சொல்லிவிட்டேன். டேய், அன்னைக்கு அந்த ஆதி என்னடான்னா என்னை காலில் விழ வைப்பேன்னு சவால் விட்டுட்டு போயிட்டு இருக்கான். டேய் காரா, நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வையே, 2 பேர் சின்ன பின்னமாய் போடுவீங்க பார்த்துக்குங்க. என்ன டெரரா பேசுற நீ? போய் இப்படியே கண்ணாடி முன்னாடி பேசுப்பாரு, காமெடியா இருக்குது. ஏலே, உன் காலில் நான் விழணுமாக்கும். இப்ப சொல்றேன்டா, இனிமேல் உனக்கும் அந்த பயலுக்கும் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் என்னால தாண்டா அது. உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு முடிக்கிறேன். நாங்க 2 பேருமே தனித்தனியாவே செய்வோம். நீ எங்களை 2 பேர்த்த சேர்த்து வச்சு செய்வேன்னா சத்தியமா சொல்றேன், மாட்டிக்கிட்டு நாஸ்தியாக போற நீ. வேணாம், ஐ எம் வார்னிங். நோ நோ. போங்கடா. சும்மா வந்து மிரட்டிட்டு இருக்கானீங்க. டேய், உங்களை பார்த்து நான் 1000 பேரை பார்த்து போட்டோம்டா. வாயா, எங்க மிரட்டெல்லாம் வேற மாதிரி இருக்கும். எங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்ப நீ. ஆனா எங்களை முழுசா இனிமேல் தானே பார்க்க போற. இது வரைக்கும் அரைக்குறையா தான் தெரிஞ்சுக்கலாடா, நீங்க முழுசா பார்க்க போறோமா? யோ, நான் பரவாயில்லையா, கோவக்கார பட்டுன்னு ஏதாவது பண்ணி தொலைச்சிருவேன். ஆனா ஆதி மூளைக்காரன் சரியா, லூஸ் வேற கொஞ்சம். என்ன நேரத்துக்கு என்ன பண்ணுவானே தெரியாது, உனக்கு எங்க இருந்து அடி உழுகுதுன்னே தெரியாது. ஆப்புக்கு மேல ஆப்பு வைக்கும், உன் டவுசர் கிழிஞ்சிரும். வானா ஏடா, அப்ப உனக்கு மூளை இல்ல? போடாங்கிட்டு ஐசியூ பேஷன் மாதிரி ஆக போற நீ. எப்போ டியூப் சொருகுவாங்க, எப்போ உருவாங்க, எங்க கத்தி பாடும், எப்போ புரட்டி போடுவாங்கன்னு தெரியாம நாஸ்தி பண்ண போறேன். நான் அக்காளி ஆப்பா வைக்கிற நீ.
உனக்கு சூப்பு வச்சு விட்டுருவேன் நான். ஏலே நான் ஒன்று சொல்லட்டுமாடா, என் அனுபவத்துக்கு முன்னாடி நீயும் அந்த ஆதி பையனும் தட்டி விடுற தூசு மாதிரிடா. நீங்க தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். நீ போயா. ஏல இங்காரா, உன்னை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா அனுப்பாம நான் ஓய மாட்டேன்டா. மாமா உங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுதுன்னா அதே பண்ணிடலாம் மாமா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் மாமா. ஏய் மாப்பிள, ஏய் என்னையா நீ இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? நீ எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நானு. இல்லைங்க மாமா, வேண்டாங்க மாமா, நான் கிளம்புறேங்க மாமா. என்ன விட்டுருங்களேன். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கான்ல, நீ இங்க தான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. நீ உங்களுக்கு பிடிக்கல அப்புறம் நான் எதுக்கு இங்க இருந்துட்டு? ஏதோ ஆண்டாளு, இந்த மாப்பிளை பார்த்தா நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பாத்தியாடி ஆண்டாளு, நம்ம குலசாமிக்கு இருக்கிற சக்தியே சக்தி தான். இப்பதான் கோயிலுக்கு போய் உங்க அப்பனுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள மாப்பிள்ளை வீட்டை விட்டு போக கூடாதுன்னு உங்க அப்பா சொல்றான் பாரு. ஏய், அதான் அப்பா சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? சும்மா கம்னு வீட்ல இருக்க மாட்டியா? சரி, உங்க அப்பாவே கால் ஒழுகாத குறைய கெஞ்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் உங்க பேச்சை கேட்காம இருந்தா நல்லா இருக்காது. உனக்காகவும் மாமாக்காகவும் நான் இங்கே இருக்கேன். நான் இருக்கேங்க மாமா, நீங்க நினைச்ச மாதிரியே. சரிங்களா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு? இப்போதான் நீ கரெக்டா ஒரு வார்த்தை பேசுன. ரொம்ப சந்தோஷம் மாப்ள, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன தர்மலிங்க, நீ ஏன் மனசு மாறிட்ட? இதுக்கப்புறமாவது போய் ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல நேரம் குறிச்சிட்டு வா. ஏத்தா, எதுக்கு இப்ப ஜோசிகாரனை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குற? அதுங்க தான் எத்தனை நாளைக்கு அடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறது. அதுங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல, அப்பதான் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். ஐயோ, எனக்கு வெட்கமா வருது. உனக்கு எனக்கு மாடா ஃபர்ஸ்ட் நைட்டு இங்க வந்து பட்னா ஊத்துற போனாங்க. கார்த்திகை மாசம் நல்ல மாசம் வேற. இந்த மாசம் நல்லது நடந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கும். சரிதா சரிதா கொடு. நானு இந்த ஜோசிகாரனை வர வச்சு அது என்ன ஏதுன்னு கேட்டு போடுறேன். டேய் ஆண்டர், கடை விஷயமா ஒருத்தரை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வந்துடுறேன். சரியா? டேய், அதனால தனியா போற பழக்கம் என் பேத்தியை கூட்டிட்டு போடா. அட வேலைக்கு போயிட்டு இருக்கேன், இவளை கூப்பிட்டு போனா. ஏங்க, நான் ஏன் வரக்கூடாது? அந்த கடையில நானும் வேலை பார்த்துருக்கேன், மறந்துட்டியா? வரலாம் தான், ஆனால் குடு குடு. வா போலாம். வரமாட்டியா? வா போலாம், வா. ஏதா சூதானமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். சரிப்பா. என்ன ஜோடி பொருத்தம். உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கூட சின்ன வயசுல இப்படி இல்ல, அவ்வளவு ஒரு பொருத்தம். என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணுமா? சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? கைரேகை பாக்குறது ஜோசியம் சொல்றது. ஜக்கம்மா சொன்ன வார்த்தை மாறாம அத சொல்றதுக்காக மகமாயி துணை கொண்டு முதல்ல தாண்டி வந்திருக்கேன் தாயி. இல்லம்மா, பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா இருங்க, இதோ வந்துடுறேன். அம்மா இந்தாங்க. அம்மா, வாக்கு சொல்லாம நான் எதையும் கை நீட்டி வாங்க மாட்டேமா. ஜக்கம்மா கொடுத்த வாக்க கொண்டு போய் சேர்க்கறது தான் என் வேலை. தாயி, ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு வீடும்
ஒரு அடுப்பு 2 சோறா ஒன்னா நிக்குது. காலை சுத்தின நல்ல பாம்பு கடிக்க ஆளை தேடுது. ஒன்னை விட்டு ஒன்னு போக கூடாதுன்னு 4 உசுரும் மருகி நிக்குது. ஆனா ஒத்த உசுறு போனாதான் ஓடி போய் நிப்பேன்னு காதுக்கு மேல நின்னு கவுளி ஒண்ணு கத்துது. 8 காலுக்கு இடையிலையும் பாம்பு வந்து கொத்துது தாயி. தாயி, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு ஆபத்து வரப்போகுது. அத வாக்கா சொல்லுன்னு ஜக்கம்மா என்ன அனுப்பி வச்சிருக்கா தாயி. என்னம்மா சொல்றீங்க? எங்க 2 வீட்டுக்குமா? ஆமா தாயி, தலைக்கு மேல வெள்ளமா, காலுக்கு கீழே வெட்டி வச்ச பள்ளமா, ஒரு கண்டம் 2 வீட்டையும் சுத்திக்கிட்டு இருக்கே. ஐயா முகராசிக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அம்மா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீங்கள் எதையாவது சொல்லி குழப்பி விடாதீங்க. நாங்க இதை வாங்கிக்கோங்க. வேண்டாம்யா, வாக்கு சொல்லாம கை நீட்டி நான் எதையும் வாங்க மாட்டேன். சரிம்மா, அவ போயிட்டு வாங்க. ஆதி, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போமே. பாரதி, சொன்னா கேளுங்க. எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அவங்க ஏதாவது சொல்லி அதை நீங்கள் நம்பி தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆவீங்க. பேசாம வாங்க பாரதி. இல்ல ஆதி, நம்ம வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சேர்த்து சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்காம இருந்தா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது ஆதி. மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். ப்ளீஸ் ஆதி, என்னன்னு மட்டும் கேட்டுட்டு வரேன். சொன்னா ப்ளீஸ். சொன்னா புரியாது. அதான் சொல்லிட்டாங்கல்ல, உள்ள வாங்க. நீங்க வாங்கம்மா. ம். கைய கொடுத்தாயி. தாயி, நிறைஞ்ச முகமா இருந்தாலும் நிறைஞ்ச கோவமும் குடியிருக்கும். பசின்னு யாரும் வந்துடக்கூடாது. பரிதவிச்சு போயிடுவேன். கழுத்துல விழுந்த மாலை 2, கட்டிக்கிட்டு தொங்குற தாலியும் 2. முதல்ல கட்டினவன் மூச்சை நிறுத்தி 2வது கட்டினவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். முக்குக்கு முக்கு கோயில் இருந்தாலும் உன் நியாயத்தை தீர்த்து வைக்க ஒரு சாமியும் இல்லை. சாமியா இருந்த உன் புருஷன் உன் சந்தோஷம் இதுதான்னு சரிஞ்ச கண்ணோட விரிஞ்ச நெஞ்சோட வந்த ஒருத்தனை நீ கட்டின கூட்டுக்குள்ள அவனை அடக்க அனுப்பி வச்சான். முட்டலும் மோதலும் வந்தாலும் கிட்னது சந்தோஷம்னு வாழ்ந்துகிட்டு இருக்க உங்களுக்குள்ள சங்கிலி அத்துக்கிட்டு வந்து கட்டியான கணக்கா ஒரு கஷ்டம் உன்னை தேடி வரப்போகுது. வெறி பிடிச்சு ஓடி வரப்போகுது. அது இல்லாம இது இல்ல, இது இல்லாம அது இல்லைன்னு இருந்த உங்க குடும்பம் எதுவுமே இல்லாம தறிக்கட்டு நிக்க போகுது. அணையாத ஜோதியா, கரையாத கற்பூரமா பார்த்துக்கிட்டு இருக்கிற உன் புருஷனுக்கு நீ இடைஞ்சலா நிக்க போற. ஒரு பெரிய இழப்ப தேடி தர போற. முதல்ல எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. ஆதி, என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள நீங்களே ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஆதி இருங்க ஆதி,
அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பாரதி, இதுக்கு மேல கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் மாறி மாறி கத்தி எடுத்து குத்திக்கிட்டு தான் சாவணும். இந்தாங்க புடிங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா, ஜக்கம்மா சொல்றதையும் அவ உத்தரவையும் செஞ்சு தர்றது தான் என் வேலை. உங்களுக்கு சொல்ல சொன்னதே ஜக்கம்மா தான். நடக்க போறத சொல்றது பிரச்சனை வரத்துக்கு இல்ல, பிரச்சனை வந்தாலும் அத சமாளிக்கிறதுக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. காடு வெடிக்கிற சத்தம் உன் காதுல கேக்கும். கண்கண்ட தெய்வம் கூட வேடிக்கை பார்க்கும். உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் நடுவுல வர வேண்டியது வந்துதான் ஆகும். உன் பொண்டாட்டியால வரப்போற இழப்ப உன்னால ஈடு கட்டவே முடியாது.